அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஏஎன்சி பயனாளியை எப்படி எந்த விதமான பிழையும் இல்லாமல் பிஎன்சி பயனாளிக்கு மாற்றம் செய்யலாம், அதாவது மைக்ரேட் செய்யலாம் அல்லது இடம்பெயர செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வெர்ஷன் 21.0ல் என்னென்ன புதிய மாற்றங்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா முதல் பகுதியாக இருக்கக்கூடிய பயனாளிகள் பகுதியில் 5 வகையான பயனாளிகள் எண்ணிக்கையும் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் பயனாளிகள் பகுதிக்கு வந்துடுங்க. இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மையத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஏஎன்சி பயனாளியை நாம் பிஎன்சி பாலூட்டும் தாய்மார்கள் அப்படிங்கிற பகுதிக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய பயனாளினுடைய வலதோரம் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 7-8 ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாலூட்டும் தாய்க்கு இடம்பெயரவும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில தகவல்களை வந்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு எப்போ டெலிவரி ஆச்சு அப்படிங்கிற தேதி, அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய பிறப்பு எடை, பிறப்பு உயரம், இதெல்லாம் தகவல் வாங்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைக்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரேட் பண்ணுறப்போ சில விஷயங்கள் நடக்கும். அதாவது வந்து நீங்கள் ஏஎன்சிலேருந்து பிஎன்சிக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 6 மாத குழந்தை மட்டும் போஷன் ட்ராக்கரில் இருக்கும், அல்லது பிஎன்சி மட்டும் இருப்பாங்க. 2 பயனாளியாக கன்வெர்ட் ஆக வேண்டியவங்க ஒரு பயனாளி மட்டும் போஷன் ட்ராக்கரில் இருக்கும். திரும்ப வந்து நீங்கள் ஒரு புது பயனாளியை உருவாக்குற நிலைமை இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது இந்த பயனாளினுடைய டேட் ஆஃப் டெலிவரி இங்கே கொடுத்துருக்காங்க. வலதோரமாக இருக்கக்கூடிய காலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த தேதியில் இந்த பெண்ணுக்கு வந்து டெலிவரி ஆச்சு அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பதிவு பண்ணணும். இப்போ 13 ஜூனில் இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது கேள்வி வந்து பிளேஸ் ஆஃப் டெலிவரி, எந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு டெலிவரி நடந்துச்சு அப்படின்ட்டு. இன்ஸ்டியூஷனல் டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டியூஷனல், வீட்டில் வந்து டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹாஸ்பிட்டல் அல்லது இன்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறது இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையினுடைய பாலினம், பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்ட்டு இந்த இடத்துல கேர்ள் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழந்தையினுடைய பிறப்பு எடை கேட்குறாங்க. 3 கிலோ. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையினுடைய உயரம் குறைந்தபட்சம் 45 சென்டிமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் இந்த குழந்தையினுடைய உயரம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செயல்முறை கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது நேரடியாக வந்து டேட் ஆஃப் டெலிவரி கொடுத்துட்டோம். பிறப்பு எடை, பிறப்பு உயரம் கொடுத்து செயல்முறை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய அடிப்படை விவரங்கள் இங்கே கேட்க ஆரம்பிக்குது. குழந்தையினுடைய பெயர் வந்து பிறந்த குழந்தைக்கு பெயர் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஃபீமேல் அல்லது மேல்னு கொடுத்து அந்த குழந்தையினுடைய தாயினுடைய பெயர் இங்கே பதிவு பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜில் இங்கே பதிவு பண்ணிக்கலாம். குழந்தைக்கு ஆதார் எண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆம்னு கொடுத்துருக்குங்க, அது டிஃபால்ட்டாக இருக்கும். தாயின் ஆதார் எண் வந்து நீங்கள் ஏற்கனவே ஏஎன்சியாக வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஆதார் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க, அது வந்து டிஃபால்ட்டாக இங்கே ஸ்டோர் ஆயிரும். இப்போது அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே நாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த தேதி 13/6/2024. இப்போ நம்ம பதிவு பண்ணலைன்னா அந்த டேட் வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்திருக்கும், பெண் குழந்தை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தந்தையினுடைய பெயர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ என்ன வகை, நாம் பதிவு பண்ண 3.0 அப்படிங்கிற எடை, குழந்தையினோட உயரம் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக, இதில் எதுவும் மாற்றம் பண்ண முடியாது. குடியிருப்பு வகை நிரந்தரம் கொடுத்துட்டு உட்பிரிவு கொடுத்துட்டிங்க அப்படின்னா
நீங்கள் வச்ச ரெக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே ஒரு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். பிரியா அப்படிங்கிற ஏஎன்சி வந்து பாலூட்டும் தாய்மாருக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகுது. அதே மாதிரி புதுசாக வந்து ஃபீமேல் பிரியா அப்படிங்கிற 0 to 6 மாத குழந்தை வந்து உருவாகிருக்கு. ஒரு புதுசாக ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ரிசல்ட்டாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ கோ டு பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், கர்ப்பிணி பெண்களில் 4 இருந்துச்சு, இப்போது 1 குறைஞ்சிருச்சு. இப்போது பாலூட்டும் தாய்மார்கள் பகுதிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 பாலூட்டும் தாய்மார்கள் இருந்தாங்க, இப்போ 5ன்னு மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய பிரியா அப்படிங்கிற ஏஎன்சி வந்து இங்கே பிஎன்சியாக மைக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம கடைசியாக செக் பண்ண வேண்டியது 0 to 6 அந்த குழந்தை இருக்கா அப்படிங்கிறது. பாருங்கள், நான் டைப் பண்ண pen.priya அப்படிங்கிறது இங்கே சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்தவித பிழையும் இல்லாமல் ஒரு ஏஎன்சி பயனாளியை பிஎன்சியாக மூவ் பண்ணிக்கலாம். இதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ இந்த 21.0ல் 2 பேஜ் தான் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் டெலிவரி, குழந்தையினுடைய பிறப்பு எடை, பிறப்பு உயரம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நேரடியாக வந்து எந்த டைமும் எடுக்காமல் குழந்தையினுடைய ப்ரொஃபைல், குழந்தையினுடைய அடிப்படை விவரத்தை நம்ம சில விவரங்கள் மட்டும் பதிவு பண்ணால் போதுமானது. நீங்கள் ரொம்ப எளிமையாக ஒரு ஏஎன்சி பயனாளியை பிஎன்சியாக மைக்ரேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு 0 to 6 மாத குழந்தையும் வந்து உடனடியாக வந்துருச்சு. சரிங்களா? வீடியோவில் சொல்லப்பட்ட தகவலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஏஎன்சி பயனாளியை பிஎன்சியாக மாற்றும்போது இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.